நாமக்கல் குமராபாளையம் அருகே கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் வேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் கவிழ்ந்து விபத்து நேரிட்டுள்ளது. வேகமாக சென்ற காரில் பிரேக் சரியாக பிடிக்காத காரணத்தால் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். நாமக்கல் குமராபாளையம் அருகே கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் வேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் கவிழ்ந்து விபத்து நேரிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரபாகரன். பிரபா, வணக்கம். என்ன நடந்தது பிரபா? வணக்கம். கேரள மாநிலம் கொச்சின் பகுதியை சேர்ந்த நண்பர்கள் விஷாக் மற்றும் எல்விஸ் டென்னி இருவரும் பெங்களூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் சூழலில் நேற்றைய தினம் ஓணம் திருவிழா கேரள மாநிலத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றதால் இரண்டு இளைஞர்களும் தனது காரில் 2 நாட்களுக்கு முன்பாக விடுமுறை எடுத்துக்கொண்டு ஓணம் திருவிழா கொண்டாடுவதற்காக சொந்த ஊருக்கு சென்றனர். இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல பணிக்கு செல்வதற்காக கொச்சியில் இருந்து அதிகாலை பெங்களூரில் செல்வதற்காக தங்கள் கார் மூலம் திரும்பினர். அப்போது காரினை விசாக் ஓட்ட எல்விஸ் டென்னிஸ் அருகில் அமர்ந்து வந்தார். குமாரபாளையம் தேசிய நெடுஞ்சாலை அருகே கார் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் சாலையோரம் பறந்து பக்கவாட்டில் இருந்த மரத்தை உடைத்துக் கொண்டு சுக்குநூறாக விழுந்தது. இதில் சாலை ஓரமாக இருந்த பெண் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் இந்த கார் விபத்தில் கார் முழுவதுமாக சேதமடைந்தது. மேலும் காரில் பயணித்த 2 இளைஞர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் இது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.